ஹாய் காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்டாக்கை டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டாக்கோட நேம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்விக்கி. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஒரு ஸ்டாக்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நான் இந்த ஒரு அனாலிசிஸில் நான் யூஸ் பண்ண போகிற டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா 1 டே டைம் ஃப்ரேம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம ஸ்விக்கி ஸ்டாக்கை டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எதுவுமே இந்த வீடியோவில் இருக்காது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி தான் நான் அனலைசிஸ் பண்ண போகிறேன். அப்கமிங் டேஸில் ப்ரைஸ் என்ன மாதிரி மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம சின்னதாக ஒரு ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோட மோட்டிவே அதுதான். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நமக்கு ஸ்விக்கி டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன ஒரு லெவலில் இருக்குது, ஸோ நம்ம என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்விக்கி ஸ்டாக் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1 டே டைம் ஃப்ரேமு. ஸோ நீங்களும் அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓவராலாக பார்ப்போம் நம்ம ஃபர்ஸ்ட்டு. ஸோ அது போக நான் என்னோட சார்ட்டில் நான் ஒரு 3 இண்டிகேட்டர்ஸ் நான் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 20 டே மூவிங் ஆவரேஜ். ஸோ 20 டே மூவிங் ஆவரேஜ் இந்த ப்ளூ கலர் லைன். ஸோ இது நமக்கு 20 டே மூவிங் ஆவரேஜ். ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னொரு இது. ஸோ இது நமக்கு இந்த பர்பிள் லைன் இருக்கு இல்லையா, லாவெண்டர் சம்திங் லைக். ஸோ இது நமக்கு 50 டே மூவிங் ஆவரேஜ். ஓகேவா? ஸோ 20 டே மூவிங் ஆவரேஜ், 50 டே மூவிங் ஆவரேஜ் போக நான் வால்யூம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கீழே நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ இதுதான் என்னது அப்படின்னா நமக்கு வால்யூம் இண்டிகேஷன். ஓகேவா? ஸோ நம்ம இந்த ஒரு ஸ்டாக் அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் நம்ம லோட் பண்ணியிருக்கோம் சார்ட்டில். 1 டே டைம் ஃப்ரேமில் வால்யூம் வித் 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜ். ஓகேவா? ஸோ இதில் எந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓவராலாக நம்ம பார்ப்போம். ஸோ ஓவராலாக ஸ்விக்கி ஸ்டாக் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ப்ரைஸில் தான் ஓப்பன் ஆகியிருக்கு. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகியிருக்கு அப்படின்னா நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. ஒரு பேரிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில் நம்மளால எங்கல்ஃபிங் இல்லை, அது ஒரு டைப் ஆஃப் பேரிஷிங் லைன் சம்திங் லைக். ஸோ அந்த ஒரு கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆகி ப்ரைஸ் நல்லாவே டவுன் சைடில் போயிடுச்சு. ஸோ இந்த ஒரு நமக்கு ஃபர்ஸ்ட்டாக ஃபார்ம் ஆன கேண்டிலோட சப்போர்ட் லெவலில் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் நல்ல ஒரு இன்க்ரீஸ் கொடுத்தது. பட் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஃபால். வா ஸோ ஃபால்க்கான ரீசன்லாம் என்னன்னு தெரியணும்னா நமக்கு குளோபல் நியூஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணியிருந்தா தான் தெரியும். ஸோ நான் இந்த வீடியோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டலாக நான் எதுவுமே கொண்டு போகிறதில்ல. ஸோ ஃபுல்லாகவே டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம பேச போகிறோம். ஓகேவா? இப்போ ப்ரைஸ் நமக்கு நல்ல ஒரு ஹை கொடுத்துட்டு இந்த இடத்துல நமக்கு என்ன ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு ஆல் டைம் ஹை வச்சிருக்கு. ஸோ ஆல் டைம் ஹையாக நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகிருக்கு, ஸோ சின்னதாக ஒரு ஃபால் வச்சு ஒரு சின்னதாக ஒரு ரிவர்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குமா? ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட். ஸோ அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டு அகைன் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ரிவர்ஸ். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குமா? அகைன் இந்த இடத்துல சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. அகைன் இந்த இடத்துல ஒரு ரிவர்ஸ். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குமா? ஸோ அகைன் இந்த இடத்துல சப்போர்ட் பிரேக். ஓகேவா? ஸோ இந்த இதுலேயும் நம்ம செல்லிங் சைட்லேயே நம்மளால என்ன பார்க்க முடியுது அப்படின்னா இன்னுமே இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இன்னும் ஒரு கிளியர் வியூ கிடைக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் போனோம் அப்படின்னா ஸோ இங்கே ப்ரைஸ் நம்மளால தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபாலிங் வந்திருக்கு. சரி, ஸோ இவ்வளோ பெரிய ஃபால் வந்துட்டு நமக்கு அதுக்கப்புறம் போயிருக்கு. கரெக்டா? ஸோ அகைன் நமக்கு நெக்ஸ்ட் ஒரு ஃபால் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மேலே போகிறப்ப நமக்கு எந்த லெவல் வரைய போயிருக்கு அப்படின்னா ஸோ ப்ரீவியஸாக நம்ம இந்த இடத்துல ஒரு லெவல் ஃபார்ம் ஆச்சு இல்லையா? ஸோ இது நமக்கு ஆக்சுவலாக என்னவா இருக்கும் அப்படின்னா சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகிருந்துருக்கும். ஓகேவா? ஸோ இது நமக்கு சப்போர்ட் லெவல். ஸோ இந்த எல்லோ லைன் நமக்கு இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நடந்திருக்கிறதுனால ஸோ இப்படி ஒரு மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இப்படி ஒரு மூவ்மெண்ட்க்கு இந்த ஒரு ஏரியா சப்போர்ட் லெவல். ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் நடந்துட்டு நமக்கு சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு 2 தடவை நம்மளால என்ன பார்க்க முடியுது, இந்த ஒரு சப்போர்ட் லெவலில். ஸோ இந்த ஒரு க்ரீன் லைனையும் எடுத்துடலாம். அப்போதான் ஒரு கொஞ்சம் ஸோ இந்த ஒரு சப்போர்ட் லெவலில் நமக்கு 2 டைம்ஸ் என்ன ஆகியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் தடவையும் பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு சப்போர்ட் லெவலில். ரெசிஸ்டன்ஸ் லெவலாக மாறி இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆகியிருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிடுச்சு. அகைன் நமக்கு என்ன ஆகியிருக்கு, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி இந்த சப்போர்ட் லெவல். ஸோ இது சப்போர்ட் லெவல் தானே. இந்த சப்போர்ட் லெவலை
டச் பண்ணிட்டு பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு தடவையும் நமக்கு பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறப்போ ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் வந்து நமக்கு நல்ல ஒரு பிரைஸ் ரிஜெக்ஷன் ஏரியாவா இருக்குது. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இந்த ஏரியாவை நம்ம எப்பவுமே பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடுத்த ஹையை நோக்கி நம்மளால மூவ் பண்ண முடியும். ஸோ பிரேக் அவுட் பண்ணாமே நம்ம கேண்டில்ஸ்லாம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் சைட் மூவ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு இதை காமிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணேன். ஸோ இங்கேயுமே நம்மளால தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு. ஸோ சப்போர்ட் லெவல் வந்து இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணிடுச்சு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து சப்போர்ட் பிரேக் அவுட்டா எஸ்பிஓன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ சப்போர்ட் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கா? ஸோ சப்போர்ட் பிரேக் அவுட் நடந்துட்டு பிரைஸ் வந்து அகைன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆகிறப்ப எது வரை இன்க்ரீஸ் ஆகிருக்கு? போன தடவை இன்க்ரீஸ் ஆகிறப்ப எது வரை இன்க்ரீஸ் ஆச்சு? ஸோ இந்த ஒரு சப்போர்ட் லெவல் வரை. ஸோ இந்த ஒரு சப்போர்ட் லெவல் வரை நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த தடவை இன்க்ரீஸ் ஆகிறப்போ ப்ரீவியஸா நமக்கு இருக்கிற இந்த ஒரு சப்போர்ட் லெவல் வரை நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு அங்கிருந்து பிரைஸ் ரிஜெக்ஷன் ஒரு பிரைஸ் ஃபாலிங் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு இந்த ஒரு பேட்டர்ன் பார்க்குறப்போ நமக்கு இப்படி ஒரு பேட்டர்ன் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் சைடை வந்து நமக்கு டினோட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து சப்போர்ட்ல வந்து நமக்கு கண்டினியூஸாக பிரேக் ஆகி இருக்கிறதுனால இது வந்து என்னது ஒரு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டவுன் சைடில் ஒரு செல்லிங் சைடில் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு மேஜர் ட்ரெண்டு நமக்கு டவுன் ட்ரெண்டாக இருந்துட்டு இருந்தது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அதுக்குள்ள உள்ள மினிமல் ட்ரெண்ட்லாம் நமக்கு வேற வேற ட்ரெண்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஒரு மூமெண்ட்டை நம்மளால கிளியரா பார்க்க முடியுது. ஸோ இது வரை நமக்கு ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக வித்தியாசமா தெரியுது. ஸோ இங்க வரை நமக்கு என்ன இருக்கு? நல்ல ஒரு கிளியரான ஒரு செல்லிங் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து செல்லிங் தான் அப்படின்றத நம்மளால பார்த்தோன்னே டிசைட் பண்ண முடியுது. பட் இந்த இடத்துல நடக்கிறது என்னது? இது வந்து உண்மையிலேயே செல்லிங் தானா? ஏன்னா நமக்கு அகைன் அண்ட் அகைன் சப்போர்ட் லெவலையும் பிரேக் பண்ண மாதிரி தெரியல. ஓகேவா? ஸோ அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டையும் நமக்கு டச் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆக்ட் ஆன மாதிரி தெரியல. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்குது? ஸோ அப்கமிங் டேஸ்ல நம்ம பை பண்ணணுமா இல்லை செல் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் இந்த ஸ்டாக் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி நமக்கு மேஜரா ஒரு சப்போர்ட் லெவல் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு லெவல் இது வந்து நமக்கு மேஜர் சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த லெவலையுமே இங்க வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம அதே தான் இந்த ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு பார்த்தாலும் அதே ஃபார்முலா தான். இந்த இடத்துல சப்போர்ட்டு. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்னது? இந்த இடத்துல எஸ்பிஓ அதாவது சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட்டு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி என்ன ஆகிருக்கு? அந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த அந்த ஒரு இடத்துல ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம இங்கெல்லாம் பார்த்தாலும் அதே ஒரு பேட்டர்ன் தான். ஸோ அந்த மாதிரி ஒரே பேட்டர்ன்லாம் நம்மளால அப்சர்வ் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா ஈஸியாக நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு வித்தியாசமான ஒரு மூவ் இருக்கு. டவுன் சைட்ல தான் இருக்கு. பட் பெரிய அளவுல நமக்கு சப்போர்ட்டிவோ ரெசிஸ்டன்ஸ் லெவலையோ பிரேக் பண்ணல. ஸோ இதை என்ன மாதிரி அனலைசிஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரா பண்ணலாம். ஸோ எஸ் இந்த இடத்துல நமக்கு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகியிருக்கு. இன்க்ரீஸ் ஆகிறப்போ அங்கேருந்து மறுபடியும் இன்க்ரீஸ் சாரி டவுன் ஓவரில் போய் செல்லிங் சைடு வந்துச்சு. இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அந்த ஒரு லைனை டச் பண்ணிட்டு மறுபடியும் செல்லிங் வந்திருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. மறுபடியும் அந்த ஒரு லைனை டச் பண்ணிட்டு செல்லிங் வந்திருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருச்சு. அகைன் செல்லிங் வந்துருச்சு. இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் மேபி அகைன் வந்து அந்த லைன் டச் பண்ணிட்டு ப்ரீவியஸாக நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி அந்த லைனை டச் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து செல்லிங் சைடில் வந்த மாதிரி இப்போ இந்த லைனை டச் பண்ணுச்சு அப்படின்னா மேபி செல்லிங் சைடில் வரலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு லைன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கு. ஸோ சப்போர்ட் லெவல் நமக்கு வேணும்ல. ஸோ சப்போர்ட் லெவலும் நம்ம இப்போ ட்ரா பண்ணியாச்சு. ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் தானே ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இது வந்து நமக்கு சப்போர்ட் லெவலா சப்போர்ட் லெவல் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுக்கப்புறம் ஸோ அந்த சப்போர்ட் லெவலே நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ லைனை டச் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் டிக்ரீஸ், லைனை டச் பண்ணிட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ், ப்ரைஸ் டிக்ரீஸ், இந்த லைனை டச் பண்ணிட்டு நமக்கு அகைன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டிக்ரீஸ் ஆகிருக்கு, லைனை டச் பண்ணிட்டு அந்த சப்போர்ட் லெவல், ஸோ அகைன் டிக்ரீஸ் ஆகிருக்கு, இந்த சப்போர்ட் லெவலை டச் பண்ணிட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ லைன் டச் பண்ணிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் நமக்கு இங்கே டச் பண்ணிட்டு மேபி இங்கே வரலாம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டட் பிஹேவியரா. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. பட் இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா ஜூம் இன் பண்ணி நல்ல ஒரு பேட்டர்ன்ஸ்லாம் வரைஞ்சு பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு என்ன நடக்குது அப்படின்றது வந்து நமக்கு என்ன புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கா நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அப்கமிங் டேஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து என்ன நடக்கணும், சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணணும், அப்படி இல்லைனா ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணணும். ஸோ சப்போர்ட் லெவலும் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ரெசிஸ்டன்ஸ் லெவலும் தெரிஞ்சிருச்சு. சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணால் என்ன ஆகும், ஒரு டவுன் சைடில் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து இன்னுமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே ரெசிஸ்டன்ஸ் சைடை பிரேக் பண்ணால் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஹைஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஹிட் பண்ணிட்டு நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்கமிங் டேஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சப்போஸ் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஹைஸை நம்ம ஒன்றா டார்கெட் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ட்ரி எடுக்கலாம். ஸோ சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகிறதுக்கு நம்ம வந்து கன்ஃபர்மேஷன், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நியூ என்ட்ரிஸ் யாரும் எடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு என்ன வந்து எடுக்கல, ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி சப்போர்ட் பிரேக் அவுட் வந்து நமக்கு இன்னும் கொடுக்கல. ஸோ அதனால நம்ம வந்து இப்போதைக்கு நியூ என்ட்ரிஸ்லாம் எடுக்கக்கூடாது. ஒன்ஸ் இந்த லெவலை தாண்டி நமக்கு செப்பரேட்டாக கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்லோ மூவிங்கில் அப்கமிங் நல்ல ஒரு கொஞ்ச நாள்லயே நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து 100% ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நோ. 100% ஃபெயில் ஆகிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து ரிஸ்க் லெவல் நம்ம எப்பவுமே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறதுனால, ஸ்டாப் லாஸ் வச்சுட்டோம்னாலே நமக்கு வந்து ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதனால நமக்கு எப்பவுமே ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து 100% ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். ஸோ ஒரு பிரேக் அவுட் கொடுத்த அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், நியூ என்ட்ரிஸ் கூட எடுக்க ட்ரை பண்ணலாம். அது வரை நம்ம என்ன பண்ணணும், நியூ என்ட்ரிஸ் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது, நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் அவுட் பண்ணல, அது போக 20 டே மூவிங் ஆவரேஜை தாண்டியும் கேண்டில் ஃபார்ம் ஆகல, இந்த 50 டே மூவிங் ஆவரேஜை தாண்டியும் நமக்கு வந்து கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகல. வால்யூமும் பார்த்தோம் அப்படின்னா இப்போதான் அந்த ப்ரீவியஸாக இந்த இடத்துல இருக்கிற வால்யூம் விட நமக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஓகேவா? ஸோ இதையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ ஸ்விக்கி பொறுத்தளவுக்கு ஓவராலாக இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதை எப்படி நீ சொல்ற, ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைஞ்சிட்டேன், ஆனால் இதை பிரேக் பண்ணால் மேலே போகும் அப்படின்றத நீ எப்படி சொல்ற, இல்லைன்னா இது ஃபெயில் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நீ எப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபாலிங் வெஜ் அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து கிடைக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு டவுன் சைடில் போயிருந்தது. ஸோ போனதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல் வந்து இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணி நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து ஹிட் பண்ணியிருக்கா. ஸோ வந்து நீங்கள் கூகுளில் ஃபாலிங் வெஜ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் அதை ஸ்டடி பண்ணியும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பெய்ட் கண்டென்ட் தான் கொடுப்போம். ஸோ இந்த வீடியோக்காக நான் வந்து உங்களுக்கு இதை வந்து ஃப்ரீயாகவே சொல்கிறேன், நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜும் வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்விக்கி பொறுத்த அளவுக்கு இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கண்டிப்பாக அது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுவேன். அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்குறப்ப நமக்கு பெருசாக தெரியாது. பட் நம்ம ஜூம் இன் பண்ணி இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்விக்கி ஸ்டாக்கில் நமக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும், வேறு மாதிரி எதுவும் நம்ம சேனலில் வீடியோஸ் எதுவும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ்.